நான் டைகர் குட்டி வீடியோ எடுப்பேன். என்ன சொல்லுவேன்? யார் அடிச்சது? நான் எங்க அடிச்ச? ஏன் டைகர்? ஏன் டைகர்? ஏன் டைகர்? உனக்கு என்ன என்ன டைகர்? நான் என்ன பண்ணேன்னு சொல்லட்டுமா? நான் குச்சி எடுத்து தரையை தான் தட்டினேன். நீ இப்படி அழுகுற. அம்மா என்ன பண்ண? டைகர் அடிச்சிட்டுனா? டைகர் அடிக்கக்கூடாதா? டைகர் குறும்புன்னா அப்புறம் அடிக்கணும்ல? அடிக்கக்கூடாதா? சரி அழுகாத, இங்கே பாரு, அழுகாது. ஆயா கிட்ட என்ன சொல்லுவ? டைகர் அடிச்சிட்டுனா? சரி டைகருக்கு பதிலாக உன்னை அடிக்கலாமா? சரி சரி சரி, நான் டைகர் அடிக்கவே இல்லைம்மா. டைகர் ஒரு கத்தவே இல்லை. நீ தான் அழுகுற. டைகர் எல்லாம் அமைதியாக இருக்குது. டைகர் சும்மா மிரட்டின பாவத்துக்கு அழுகுறாங்க. ஆட்டை அடிக்கிற. இங்கே 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 தண்ணி கமுத்துடுவியா? தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சா தண்ணி, அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சா கமுத்து விடுதுல, அதுக்கு என்ன பண்ணுறது? நான் கீழே கமுத்து விட்டுச்சுன்னா ஆடும் பாவம், டைகரும் பாவம். அப்புறம் தண்ணி கீழே கமுத்தா பரவாயில்லையா? என்ன அடிச்சா? டைகர் அடிக்கிறாங்களாம்மா, ஒரே அழுக. சத்தியமா ஆயா கிட்ட சொல்றேன். நான் சத்தியமா ஆயா கிட்ட சொல்லுவேன். அண்ணா கிட்டையும் சொல்லுவியா? என்ன சொல்லுவேன்? டூடு அண்ணான்னு சொல்லுவியா? ஆயா கிட்ட என்ன சொல்லுவேன்? உனக்கு ஆடு பிடிக்குமா டைகர் பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்காதா? நாயை அடிச்சதுனால பிடிக்கலையா? அடிக்காம இருந்தா? டன் அடிக்காம இருந்தா? டன் அடிச்சா? டூ அடிக்காம இருந்தா? அதுக்கு இவ்வளோ வால்பாட்டம் பண்ணுறடியே. நாய்க்குட்டி அடிச்சுட்டாமா. நான் கீழே தட்டினதுக்கே அது கத்துது. ஜோஜோ கடல் தண்ணியே வந்துடுச்சு. அழுது நாய்க்குட்டி விரட்டுறவனாடு. ஆராதனா குட்டி உன்னை பிராங்க் பண்ணிட்ட. பிராங்க் ஆராதனா குட்டி பிராங்க். டூ டூ வாயப்பாரு எப்படி? நாய் அடிச்சா டூவா? சரி அடிக்கிறேன். ஆடு ஆடுமே அதே மாதிரி பாவமா? எல்லாமே பாவம். ஆராதனா குட்டி எல்லாருமே பாவமாமா. அடிக்கக்கூடாதா? குறும்பண்ணா ஆயா தான் அடிக்கணுமா? நாம் அடிக்கக்கூடாதா? ஓகே டன். பாய். அடிக்கிற மாதிரி வந்ததுக்கு இவ்வளோ அழுகுற. முன்னாடி வீடியோ எடுத்துன்னு அவ்வளோதான். தூங்குதா? சரி அடிக்கிற ஆயா சொல்லுவியா? நான் அடிக்கிறேன். ஆயா டூ விட்டுருமா? எங்கோடைய பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டைகர் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மண்ணுக்குள்ளே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்றக்கு போச்சு. அதுக்கு நான் ஒரு சின்ன குச்சி வச்சு இப்படின்னு தட்டினேன். அது கைன்னு பயந்துட்டு ஒரு வாரம் கத்துச்சுங்களா. அதுக்கு ஆராதனாக்கு ஒரே அழுக. நாய் அடிச்சிட்டியா? நான் உடனே சரி என்னடா இப்படி அழுகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் குச்சி எடுத்து பண்ணுறேன். ஒரே அழுக. கண்ணெல்லாம் இப்படி தண்ணி வந்துருச்சு. ஆயா கிட்ட சொல்கிறேன். சத்தியமாக நான் ஆயா கிட்ட சொல்லுவேன், அண்ணங்கிட்ட சொல்லுவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. ஐயோ நாய்க்குட்டி டச் பண்ணதுக்கு இவ்வளோ அழுகையா இந்த குள்ட்டிக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சதுன்னா கீழே கமுக்கிறதுக்கு போச்சுன்ட்டு அதை அடிக்கிற கை வாங்குற கம்பியை கீழே அப்படின்ட்டு போகிற அதுக்கு ஆடை அடிச்சுட்டே போவோம். ஆடையும் அடிக்கூடாதாம்மா. ஆராதனா குட்டி அடித்தா கூட இத்தனை அழுகு வருமா என்னன்னு தெரில. ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி அடிச்சதுக்கு அழுக வந்துருச்சு ஆராதனா குட்டிக்கு. நல்ல பொண்ணு ஆராதனா. அவங்க தண்ணி இது வரைக்கும் இப்படி வந்துருச்சுங்களாம் அழுது அழுது. சரி ஆயாடு சொல்லிடலாம். என்னன்னு சொல்லுவேன்? உங்களுக்கு புரியுதா? ஆயா பாராயா நாய் அடிச்சுது ஆடு அடிச்சுதுன்னு சொல்லுவேன். நேரம் உட்கார. அப்புறம் இப்படி உட்காந்து அப்படி. ஓகே இப்படி உங்க வீட்லயும் பாசமான டன் டூ. அடிக்கலினா டன் ஆமா, அடிச்சோம்னா டூ ஆமா. நேரா உட்காரே. பாய் சொல்லு. பாய் சொல்லு. இன்னைக்கு வந்து சுகாஸ் குட்டிக்கு மட்டும்தான் வந்து ஸ்கூலுங்க. ஆராதனா குட்டிக்கு ஸ்கூல் இல்லை. அதனாலேயே சுகாஸ்க்கு ஒரே व्यசனம். ஆராதனாக்கு மட்டும் லீவா? ஆராதனாக்கும் இருந்தால் ஹாப்பியாமா. இது வரைக்கும் ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஆராதனா குட்டிக்கு ஒரே நாள் தான் ஸ்கூல் வச்சுருக்குறாங்க. அப்புறம் லீவு தான். சுகாஸ் குட்டிக்கு மட்டும்தான் தொடர்ந்து வைப்பாங்க சனிக்கிழமை. அப்புறம் இன்னொன்று என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கெல்லாம் ஒரே அழுக போக மாட்டேன்ட்டு. இன்னைக்கு இல்லையா லீவா கம்மனிடுவாப்பா. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஒரே அழுகைங்க. காலையில் இருக்கிற அன்னைக்கு போச்சோன்னா போக மாட்டேன்னு அழுக. இன்னைக்கு லீவு வீட்டில் இருங்கிற ஒரே அழுக. நான் போகணும் மேம் பேசுவாங்களாம்மா. இந்த மாதிரி அதிசய குழந்தைங்க நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா? வாயில் வைக்கக்கூடாது. அழுக்கு அடிச்சு போட வராதுண்ணா வச்சு சமாளிக்க முடியல. இப்போ தாங்க ஆடு மாட்டை வந்து அங்கே ஏரிக்கிட்ட போய் அந்த தண்ணி நிற்கும்ல. இரே நான் பேசிக்கிறேன். அங்கே போய் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு ஆட்டுக்குன்னு தண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோவெலாம் எடுத்தேன். அது கலைமதி விளாக்ஸில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். கம்மனு இருங்க, கொஞ்ச நாள் இருங்க. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கா நீ எழுதிடு. ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் பிச்சு வச்சிருக்கிறேன் இப்படி போட்டு. ஓகே இப்படி தான் ஒவ்வொரு வேலையை முடிச்சுட்டு இருக்கிறேன். வெயில் வந்து ஓவராக இருக்குது. ஆராதனா அப்படியே ஹிந்திக்காரங்க இவங்க. தமிழெல்லாம் எழுத மாட்டாங்க, ஹிந்தி ஒன்லி. இவருங்க அவங்களே போட்டது எப்படி தெரியுது வரும். இங்கே பாருங்க ஒரு சுமாராக போட்டு பழகிட்டு இருக்கிறாங்க. அது மாற்றி மாற்றி போடுவாங்க. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்க. இந்த வேறு காட்டுறதாம்மா. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் செய்வாங்கள்ல புளியோதரை, அதே டேஸ்ட்டில் சுகாஸ் குட்டி நேற்று அதிசயமாக கேட்டாங்க புளியோதரை தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. சாப்பிட்டேன், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல். அப்பளம் வந்து பொரிச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிகிறது. ஆராதனா குட்டியோட அன்புக்கு ஈடு இணையே இல்லை. ஆராதனா குட்டி வாயிலா ஜீவன்கள் மேலே ஒரே அன்பு. நானும் அடிக்கவெல்லாம் மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இப்படி பண்ணுவேன். அதுக்கே கைன்னு கத்தும். அவ்வளோதான். ஏதாவது குறும்பு பண்ணால் அப்படி தட்டுவேன். ஏன்னா அப்படி தட்டி மிரட்டி வச்சோம்னா தான் கம்முன்னு இருக்கும். செப்பலை கடிக்கும். அதுக்கெல்லாம் மிரட்டணும். புறா வந்துருச்சாமா. அதுக்கு நாய் தூங்குதாமோ அதுக்கு புறா வந்து சத்தம் போடுதாமா. அதுக்கு ஆமாம் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படிங்க. சரி பரவாயில்ல வா. சரி பாய் சொல்லுவா. ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே சிரிப்பு.